அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம திருக்குறள்ல விலையேற்றத்த பத்தியும், வரி விதிப்ப பத்தியும் என்ன சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் அப்படின்றத நம்ம பார்ப்போம். விலை ஏறுனுச்சு அப்படின்னா, மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும்? அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். குறள் 552 வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னா, கையில வந்து நிறைய ஆயுதங்கள வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நைட் டைம்ல வந்து ராபரி பண்ணுவாங்க இல்லையா? வழிப்பறி பண்ணுவாங்க. இன்னசென்ட் பீப்புள் கிட்டலாம் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி முன்னாடியெல்லாம் அந்த அந்த காலகட்டத்தில் அப்படி தான் வலுக்கட்டாயமாக வாங்கிக்குவாங்க. ஸோ ஒரு நாட்டை ஆட்சி பண்ணுற ஒரு அரசன் வந்து எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நமக்கு மன்னராட்சி இல்லை, மக்களாட்சி வந்துருச்சு. மக்களாட்சி அப்படின்ற போது ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம்னா சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, யூனியன் டெரிட்டரி அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர், கவர்னர் அவங்களாம் இருக்காங்க. இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எந்த மாதிரி வந்து மக்களை ரொம்ப டேக்ஸ் மூலமாகவும் விலையேற்றத்தின் மூலமாகவும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதான். மேக்ஸிமம் நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டேக்ஸ் வந்து நம்ம கட்டுறோம். வாட்டர் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, சென்ட்ரல் டேக்ஸு, ஸ்டேட் டேக்ஸு, ஜிஎஸ்டி, கஸ்டம் டியூட்டி, கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு, இந்த மாதிரி சீவேஜ் டேக்ஸ், இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட சேர்ந்து நம்ம விலையும் ஏறிட்டே இருக்குது, அத்தியாவசிய பொருளும் சேர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து எப்படின்னா ஒரு ராபரி பண்ணுறதுக்கு ஈக்குவல். நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து நம்ம கிட்ட வந்து வலுக்கட்டாயமாக நம்ம பொருள் எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஈக்குவல் தான் இது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வரி விதிப்பும் மேலும் மேலும் இருக்கக்கூடிய எல்லா கூடுதலான வரி விதிக்கிறதன் மூலமாக மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அந்த ராபரிக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சாதாரணமாக நம்ம வந்து ஒரு கேட்டகரி பண்ணிடலாம் பீப்புளை. தினக்கூலிக்கு போகிறவங்க, மாத சம்பளம் வாங்குறவங்க, லக்ஸரி பீப்புள், பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ தினக்கூலி அப்படின்னா மாதம் என்ன ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி சம்பாதிப்பாங்க. சாதாரணமாக மாத சம்பளம் வாங்குறவங்கன்னா மேக்ஸிமம் 40,000 50,000 மினிமம் 10,000 அந்த மாதிரி சம்பாதிப்பாங்க. ஸோ இவங்களும் ஒரே மாதிரி தான் டேக்ஸ் கட்டுறாங்க. லக்ஸுரி எலைட் பீப்புளும் ஒரே மாதிரி தான் ஒரு சில டேக்ஸஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விலை ஏறுனுச்சு அப்படின்னா இதில் யார் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஓரளவு யூகிக்க முடியும். ஃபஸ்ட்டு தினக்கூலிங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு போனால் சாப்பாடு அவ்வளோதான். அவங்க பெருசாக சேமிச்செல்லாம் பழகி இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடி வாங்கும். இன்றைக்கி வேலைக்கு போகல அப்படின்னா அவங்க வீட்டில் யாராலையும் சாப்பிட முடியாது. ஒரு நல்லபடியான ஒரு சாப்பாடு அவங்களுக்கு இருக்காது. ரெண்டாவது மாத சம்பளம். இப்போ மாதம் எனக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு 10,000 15,000 வருது அப்படின்னா இந்த மாதிரி விலைவாசி திடீர்னு ஏறுது, 2 மாதம் 3 மாதத்தில் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு சரியாக ஃபீஸ் கட்ட முடியாது, ஒரு நல்லபடியாக சாப்பிட முடியாது, ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்க முடியாது. இதனால ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையே இருக்காது. மேக்ஸிமம் வந்து இந்த விலையேற்றத்தினால பாதிக்கப்படுறது நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலும் 75% பீப்புள் வந்து மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸு, லோவர் மிடில் கிளாஸு, ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அப்பர் மிடில் கிளாஸ் கூட 2வது பட்சம் தான். ரொம்ப மிடில் இருக்கவங்க, ரொம்ப கீழே இருக்கவங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. சோ கால்டு எலிட் பீப்புள்ஸ் அவங்களுக்குலாம் இது பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகாது. இந்த 75% 75லேருந்து 80% இருக்கக்கூடிய பீப்புள் தான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அதிகமாக வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஒன்ஸ் பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டே இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அத்தியாவசிய பொருட்கள் மேலேயும் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா பெரிய பெரிய கண்டெய்னர்ஸில் ஹெவி வெஹிக்கிள்ஸில் தான் வந்து எல்லாத்தையும் நமக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ வந்து பெட்ரோல் ப்ரைஸ் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நார்மலாக எல்லா பொருள் மேலேயும் அந்த விலையை வந்து ஏற்றுவாங்க. போர்னு வந்துருச்சு அப்படின்னா ஒரு 2 நாடு மட்டும் தான் பாதிக்கப்படுது அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. அதை சுற்றி இருக்கிற நாடு, உலக நாடுகள் எல்லாமே பாதிக்கப்படும். அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதனால் நமக்கு வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறதுன்னு மட்டும் இல்லாமல் நிறைய மன கஷ்டமும் இருக்கும், டிப்ரெஷன் ஆகிடும். நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றதே நமக்கு வந்து தெரியாமல் போயிடும். அதனால இனிமேல் ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிக்கனமாக நம்ம வந்து இருக்கவும் சேமிக்கவும் நம்ம பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரீசெண்டாக வந்து எக்கனாமிஸ்ட் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து வரப்போகுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சேஃபர் ஜோனில் நம்ம இருக்கணும், சேமித்து பழகிக்கணும், சிக்கனமாக இருக்கணும் அப்படின்றத வந்து வலியுறுத்துறாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இன்ஃப்ளேஷன் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கர்டைல் பண்ணுறதுக்கும் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றதும் கண்டிப்பாக திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரலாற்றை படித்து வரலாறை உருவாக்குவோம்.